ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ நேற்று இதில் ஒன்று சொல்லியிருந்தோம். நம்மளோட ரெட் கலரு கர்ணப்புறா வந்து பறக்க விட்டுட்டோன்னு. அது வந்து ரிட்டன் வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னு நினைக்க தெரியாது. நான் காலையில் மார்னிங் வந்து கூண்டை திறக்கிறதுக்காக வந்தேன். பார்த்தா வந்து கூண்டுக்குள்ளே நிற்கான். ஏன்னா ட்ராப்டோ ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதில் வந்து கூண்டுக்குள்ளே வந்து ஐயா நிற்காரு. எப்போ வந்தான்னு தெரில. உள்ளே வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே க்ளீனாக வந்துட்டான். ஆனால் இந்த மேலுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீமேல் வாங்கி போட போகிறோம். அது போக நல்லா நம்மளே இற ஊட்டி நல்லா நல்லா இற ஊட்டி தண்ணி ஊட்டி நம்ம மேலே பார்த்துக்க போகிறோம். அது போக இன்றைக்கி வந்து அது போக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு இது ப்ரோ கட்டை ஃபுல்லாக உடச்சிருந்தீங்களா, அதில் வந்து ஆணிலாம் கழட்டி போட்டிங்களா, கட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஃபுல்லாக கட்டையை எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு இதாக எடுத்து வைக்கிற லட்சணமானு கேட்காதீங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாக உடஞ்ச கட்டை, அதனால தான் இப்படி குமிச்சு போட்டிருக்கோம். உடையாத கட்டை எல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக அடிக்கிட்டோம். சைஸ் பை சைஸாக வந்து க்ளீனாக வந்து எடுத்து வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 சைஸில் வந்து நம்ம வந்து கட்டையை பிரித்து அடுக்கி வச்சுட்டோம். அது போக இது ஃபுல்லாக உடஞ்ச கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக உடஞ்ச கட்டைங்க. நம்ம உடைக்கும் போது நிறைய கட்டை உடஞ்சது. அதுக்கப்புறமா வந்து அவங்க அடித்ததுலேயே நிறைய கட்டை உடஞ்சிருந்துருக்கு. அது ஃபுல்லாக கிடக்குதுங்க. இதுங்களை வச்சு நம்ம கேஜில் வந்து சாதா போகிறாங்களுக்காக வந்து நம்ம கேஜ் அடிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரண்ட்லன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் அடிக்கலாம். ஒரு 8 அடி நீளத்தில் வந்து கேஜ் வந்து அடிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த கேஜ் வந்து அடிக்கலை. அந்த 8 அடி நீளத்துலேருந்து அடிக்கிற கேஜ் வந்து அடிக்காமல் வச்சுருக்கோம். நம்ம புறா ஒன்று மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அடிக்கலாம். அந்த பிளானை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து அடித்தா ரொம்ப வந்து அசிங்கம் பண்ணும் ஃப்ரண்ட்லன்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடிப்ளஸ் டைமிங்கோட பட்டா வந்து பறந்துக்கிட்டு இருக்கான். அதான் இவன் அடல்ட் ஆகிட்டான், முட்டை வைக்க போகிறான். பறந்துக்கிட்டு அடக்கானுங்க. என்னாச்சுன்னு தெரில. ஃபுல்லாக ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்கான் மேலே வானத்தில். சத்தம் ஒரு மாதிரி கேட்காம பறக்கும் போது சருன்னு காற்று கிழிச்சு அந்த பறக்க சத்தம் கேட்குது. அதான் மேலே பார்க்குறேன். இப்போ அந்த பிளான் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளானுக்கு பதிலாக ஒரு 40 பேர்ஸ் வந்து நம்ம இந்த கேஜிலேயே நிப்பாட்டுற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 100 பீஜியன்ஸ் வந்து நம்ம இந்த கேஜில் வந்து நிப்பாட்டு 50 பேர்ஸ் நியர்பை. நம்ம 50 பேருன்னு சொல்ல முடியாது, 100 பீஜியன்ஸ். மேல் நிறைய தான் இருந்துச்சு, ஃபீமேல் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பேருன்னு சொல்ல முடியாது. 100 பீஜியன்ஸ் வந்து கேஜ் நம்ம ஆல்ரெடி நிப்பாட்டினது தான். அதே மாதிரி இந்த தடவை நான் இந்தியா வச்சுருக்கேன்னா ஒரு 40 பீஜியன்ஸ் வந்து எக் லே பண்ணி சிக்ஸ் வந்து பொறிக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கூண்டடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். கீழே வந்து 6 கூண்டு, மேலே வந்து 6 ஹைட் வந்து 5 அடி, நீளம் வந்து 6 அடி, அகலம் வந்து 1 அடி கொடுத்தா நம்ம போதும். அதனால் ஹைட்டில் 5 அடி, ஹைட்டில் வந்து 6 கூண்டு, கீழே வந்து நீளம் வந்து 6 கூண்டு, ஹைட்டில் 6 கூண்டு அடிச்சுட்டு 6 36 கூண்டு, 4 கூண்டு வந்து மேலே கோன் மாதிரி வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு 4 கூண்டு அடித்தோன்னா 40 கூண்டு ஆயிரும். 40 கூண்டு அடித்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த கூண்டை ஃபுல்லாகவே நம்ம அந்த உடஞ்ச கட்டைங்களை வச்சு தான் பண்ண போகிறோம். அதான் இந்த உடஞ்ச கட்டைங்களை எடுத்து வைக்காமல் வச்சுருக்கேன். இந்த உடஞ்ச கட்டைகளை வந்து ரொம்ப உடஞ்ச கட்டையே தூக்கி தூர போட்டு லைட்டாக உடஞ்ச கட்டையை வச்சு அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. வேணும்னா நம்ம அந்த கட்டையை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கட்டையும் எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம உள்ள ஒரு ப்ரீடிங் கேஜ் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செய்யறதுக்காக அந்த கட்டைங்களை எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. நம்ம வேணும்னா அந்த கட்டையை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வேணாலும் ஆப்பிள் பெட்டி வந்து வாங்கிக்கலாம். நம்ம பிஜிஎன்ஸுமே சொல்லி வச்சிட்டோம் ஒரு இடத்துல. அது போக நம்ம வந்து இந்த ப்ரீடிங் கேஜ் வச்சு எங்கே வச்சு ப்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்டால், நம்ம வந்து வெளியே வச்சு ப்ரீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து போட்டு வளர்க்குறதா பிளான் இருக்குது. ஒரு 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டு, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மேலே ஒரு பலகை போட்டு, பலகை மேலே வந்து ஒரு 4 கேஜஸ் வந்து நிப்பாட்டலான்னு யோசிச்சுருக்கேன். இல்லை அப்படி இல்லைனா கூட நம்ம தரையாக வந்து அது கூண்டை 4 4 8 கூண்டு. ஏன்னா இதுவுமே 6 அடி நீளம் தான். அதனால் கரெக்டாக இருக்கும் நம்ம கேஜ் வந்து அடித்தோன்னா. அதனால் 4க்கு 4ன்னு சொல்லிவிட்டு 4 கீழே வந்து 4 கூண்டு, மேலே 4 கூண்டு, 8 கூண்டு அடித்து நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அது போக நம்ம இங்கே வந்து ப்ரீட் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாக மீன் மலை போட்டு இதுக்குள்ளேயே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து ஐடியா பண்ணியிருக்கு. அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கம்பை ஃபுல்லாக நம்ம வந்து நட்டி விட்டுருக்கோம். அந்த ரவுண்டு கம்பியில் ஃபுல்லாக கம்பை நட்டி விட்டுட்டோம். இந்த ரவுண்டு கம்பியில் ஃபுல்லாக நம்ம வந்து சும்மா தான் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கம்பு வந்து ஆடும் நல்லா. சும்மா தான் வச்சுருக்கோம். அதை வந்து அந்த கம்பியோடு வச்சு சேர்த்து கெட்டுறதுக்காக தான் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். அது போக நம்ம சத்திரி வந்து இடமாற்றி, சத்திரி அங்கே இருந்த சத்திரி வந்து இடமாற்றி இங்கே வச்சாச்சு. எதுக்காகனா
இந்த ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளை தாண்டியே புறாங்க வந்து இருக்கட்டும், அதை தாண்டி அங்கிட்டு புறாங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இதுலேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு மேலே வந்து வெயில் வந்து ரொம்ப அடிக்கும். அதனால் மேலே வந்து மீன் வலை மாதிரி எதாவது கெட்டி விட்டு அதில் வந்து அங்கே ஒரு பொடலை கொடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொடலை கொடி மேலே ஏற்றி விட்டுலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து மேலே, அதாவது இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் மட்டும் பொடலை கொடி வரும். இந்த பிளாக்கு ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து கிரேப்ஸ் கொடி நம்ம கிடக்க, அந்த கிரேப்ஸ் கொடி ஏற்றி விட்டுறான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நான். அதனால் இப்போதைக்கு இந்த கம்பு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து கெட்ட போகிறேன். எவ்வளோ கம்பு வந்து கெட்ட முடியுமோ அவ்வளோ கம்பு ஃபுல்லாக வச்சு கெட்டிடுவோம். நம்ம அங்கே சத்திரி கம்பு வந்து அந்த ஒன்று இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 சத்திரி வந்து வைக்கணுன்ற ஐடியாவில் இருக்கிறேன். எத்தனை சத்திரி வைக்க முடியும்னு தெரில. குறையாம ஒரு 2 சத்திரியாவது வைக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த 4 கம்பு மட்டும் நம்ம வந்து கெட்ட போகிறதில்ல. ஏன்னா ஆமாம், இந்த 4 கம்பம் மட்டும் எதை வந்து கெட்ட வேணால் எனக்கே ஒரு ஐடியா இல்லை. நம்ம எல்லாத்தையும் கெட்டிடுவோம். கெட்டிட்டு வேணால் அவுத்து வேணால் திரும்பி வேணால் கெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி கெட்டி வச்சுருவோம். நம்ம முடிஞ்ச எத்தனை கம்பு கெட்ட முடியுதோ அத்தனை கம்பு வந்து எடுத்து கெட்டிடுவோம். ஆல்ரெடி நேற்று நான் கம்பியில் வந்து கம்புங்களை இறக்கி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கெட்ட வேண்டிய வேலை மட்டும்தான். இப்போ வந்து 1 by 1 நம்ம வந்து கெட்ட ஆரம்பிப்போம். கெட்டுற வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கெட்டுறதை வந்து கெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கெட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா கெட்டுற வந்து வீடியோவை எடுக்க முடியாது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.